ಶರವಣ ಭವ ಶರವಣ ಭವ ಶರವಣ ಭವ ಶರವಣ ಭವ ಶರವಣ ಭವ ಋಷಿ ಸ್ಕಂದಮೂರ್ತಿ ಶ್ರುತೋ ಸ್ಕಂದಕೀರ್ತಿ ಮುಖೇ ಮೇ ಪವಿತ್ರಂ ಸದಾ ತಚ್ಚರಿತ್ರಂ करे तस्य कृत्यं वपुस्तस्य मृत्युं गुहे सन्तुलीना गुहे सन्तुलीना मम शेषभावः गुहे संतुलिना मम शेष भावः कार्मामिषै कालन्वरि कालं वरं कलवत्तेर्मामिषै कलवत्तेर्मामिषै वन्दे எதிர்படுவாய் 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 தார் மார்பவலாரி தளாரியனும் தார் மார்பவளாரி வளாரி தளாரியனும் கூர்மாமடிய தொடுவேலவனே கூர்மாமடிய தொடுவேலவனே தொடுவேலவனே மிசை வந்து தேர்மா மிசை வந்து எதிர்படுவாய் 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 மனைய வண்ணகை கபூரி மனை பருநகை கலோக மகளிரு நகை கதாதை தமரோடும் எல்லாருக்கும் இனிய கிருஷ்ண ஜென்மாஷ்டமி நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சாக்ஷாத் அந்த ஈரேழு புவனத்திலையும் அதி 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 சிரேஷ்டமான ஒரு புருஷேஷு உத்தமன், புருஷர்களே உத்தமனானவன் ஏக புருஷன். அந்த ஏக புருஷன் பூமாதேவி அழுதாங்கிறதுக்காகவும் அந்த பூமாதேவி அழுகையை தொடக்க கிருஷ்ணாவதாரம். பூமாதேவி அழுதா அப்படின்னு அமைஞ்ச கிருஷ்ணாவதாரத்துல அத்புதம் பாலகம் அப்படின்னு அத்புத பாலகனா வந்து அம்மா தேவகி கண்ணீரை ரெண்டு கரங்களாலையும் சதுர்புஜவனா வந்தாராம். சங்கம் சக்கரம் கதை பத்மத்தோட அம்மா கண்களை இருக்கக்கூடிய ரெண்டு கண்கள்ல இருக்கக்கூடிய கண்ணீரை துடைக்க ரெண்டு கை, அப்பாவுடைய ரெண்டு கண்கள்ல இருக்கிற கண்ணீரை துடைக்க மீதி ரெண்டு கை. அதனால அத்புத பாலகம். கோகுலத்தில் இருக்கக்கூடிய கோபஸ்திரீகளும் கோபர்களுடைய கண்ணீரை துடைக்க, அப்படி அர்ஜுனனுடைய பாண்டவர்களுடைய குந்தி தேவியுடைய திரௌபதியுடைய அந்த பிற்காலத்தில் அவருடைய குச்சேலன் நண்பனுடைய கண்ணீரை
அப்படி ஒத்தொத்தருடைய கண்ணீரையும் தொடச்சு பிரேமைனா என்ன? பிரேமங்கிறது மனுஷர்களால கிடைக்கிற விஷயமே கிடையாது. சொல்ல போனா இவாளால எனக்கு சந்தோஷம் ஏற்படும் நம்ம நினைச்சோம்னா அது தப்பு. ஏன்னா ஒரு கட்டத்துல ஒத்தரால நமக்கு சந்தோஷம் கொடுக்கிறவா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வாழால நமக்கு சந்தோஷம் இருக்கும். அதே மனுஷாலே நம்ம மனசை பிற்காலத்துல புண்படுத்துவா. அப்போ சந்தோஷம்ங்கிறது முதல்ல நம்ம மனசால நம்ம சந்தோஷம் நம்ம கையிலன்னு சொல்றோமே. எதனால? நமக்குள்ள இருக்கிற அந்த சர்வாந்தர்யாமியா எல்லாருக்குள்ளயும் அந்தர்யாமியா அந்த கண்ணன் விளையாடுறானே, அவன் மட்டும்தான் எல்லாருக்கும் சாஸ்வதமான நிரந்தரமான பிரேமையையும் சந்தோஷத்தையும் பிரேமையால சந்தோஷத்தை தர முடியும். அப்போ மீதி எல்லா அன்புமே பொய்யான அன்புதான். அவனோட அந்த பரமாத்மாவோட ஏற்படுற பிரேமையோ அன்போ இருக்கே, அதுதான் சாஸ்வதமானது. ஏன் இதை சொல்லி ஆரம்பிக்கிறோம்னா, இன்னைக்கு கிருஷ்ண ஜென்மாஷ்டமி. எல்லா ராத்திரியும் காலெல்லாம் வரைஞ்சு பட்டு கிருஷ்ணனா குஞ்சு கிருஷ்ணனா எல்லாரும் தவழ்ந்து வர கிருஷ்ணனை இன்னைக்கு பூஜிப்போம், கொண்டாடுவோம். அதோடு சேர்த்து இன்றைய தினம் கிருத்திகையாவும், கிருத்திகா சுபதிதோ அந்த சுப தினம் அன்று அந்த அழுகைய தொடைக்க வந்த கண்ணன், எல்லார் மனசிலையும் பிரேமைய விதைக்க வந்த கண்ணன். எல்லாருக்கிட்டையும் கண்ணனை பார்த்துட்டா அப்போ எல்லார்கிட்டையும் பிரேமையை தான் பாராட்டுவோமே வழிய விரோதத்தை பாராட்ட மாட்டோம், துவேஷத்தை பாராட்ட மாட்டோம். எங்கேயுமே ராகத்வேஷம் பிடிப்பு வெறுப்பு இருக்காது. ஆனா யாருக்கிட்டையும் பந்த கட்டால கட்டுப்பட்டு பற்று இருக்காதே வழிய பிரேமம் இருக்கும். அப்படிங்கிறது தானே கிருஷ்ணாவதார தத்துவம். அந்த தத்துவத்தை அருணகிரிநாத சுவாமி சொல்றார். அந்த கார்மாமிசை மேல எருமை மேல அந்த எருமை மேல காலன் வந்து நிற்கும் போது, நீ எனக்கு தேர் மாமிசை வந்து எதிர்படுவாய். அழகான வண்ண பச்சை மயில் வாகனன எனக்கு பச்சை மயில் மேல அழகான பச்சை மரகத மயில் மேல நீ வந்து காலன் எருமை மேல வந்து என்ன பாசக்கயிற போட்டு இழுக்க வரும்போது அந்த பாசம் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி உன் பாசத்தால என்ன நீ தூக்கி உத்தாரணம் பண்ண வருவியே. பச்சை மயில் மேல நீ வருவியே. தார்மார்ப வளாரி தலாரி எனும் வளாரிங்கிற ஒரு அசுரனை வதம் பண்ணின அந்த இந்திரனுக்கு கஷ்டகாலம் வந்த போது சூரபத்மன் இந்த மாமரமா நிற்கும் போது அந்த மயிலாவும் சேவர் கொடியாவும் மாத்த வந்தே. எனக்காக கால பாசத்துல நான் மடியும்படி ஆகாம என்ன உத்தாரணம் பண்ணி நீ ஸ்வீகரிச்சுக்க வருவாய் அப்படின்னு இங்க சொல்றார். ஏன் அப்படி சொல்றாருன்னா, பாசம்ங்கிறது கால பாசம் அப்படிங்கிறது மாயையில முழுகிவிட்டாதான் கால பாசத்துக்கு உட்படுவோம். அவனுடைய பாசம் அந்த ஸ்கந்தனுடைய கார்த்திகேயனுடைய பாசத்துல அவன்கிட்டயே பந்த கட்டால கட்டுன பண்ணிட்டோம்னா அப்புறம் எந்த கால பாசமும் எந்த கயிறும் நம்மள கட்ட முடியாது. அதுதான் இந்த திருப்புகள். மனையவள் நகை கபூரே அனைவரும் நகை கல்லோக மகளிரோ நகை கத்தாரே. லோக வாழ்க்கைங்கிறது அதே விஷயத்த சொல்றா. கிருஷ்ணாவதாரம் தான் அழுகையாலேயே ஆகப்பட்டது இந்த லௌகிக வாழ்க்கை. அவருடைய தன் கதையை சொல்றார் அருணகிரிநாத சுவாமி. ஒரு காலகட்டத்துல என்னுடைய மனையவள் நகைக்க, என்னுடைய மை ஓன் வைஃப் மாக்ட் அட் மீ, என்னுடைய சொந்த மனைவி என்னை பார்த்து நகைக்கும்படி, அனைவரும் நகைக்க எல்லாரும் நகைக்க, லோக மகளிரு நகைக்க தாதை தமரோடும். தன் மனுஷா அழ அழ சொல்லுவா, மத்தவா சிரிக்க சிரிக்க சொல்லுவான் பாரு. அதுதான் இதுல இந்த வரி அதுதான் சொல்றது. இவரோட என்னுடைய நடத்த ஒரு காலகட்டத்துல எல்லாரும் காசு இருந்த வரைக்கும் எல்லார்கிட்டையும் காசை கொடுத்து என் வாழ்க்கையில பண்ணக்கூடாததெல்லாம் பண்ணி துஷ்ட சங்கத்துல இருந்தாலும் நான் காசு இருந்தவனாவும் எல்லாத்துக்கும் தகுதியானவனா இருந்து
நல்ல கைகளும் கால்களும் நல்ல முக அழகும் தேக மேனி திருமேனி அழகும் இருந்த வரைக்கும், கையில காசு இருந்த வரைக்கும், உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் எல்லாரும் கொண்டாடினா, அதுக்கப்புறம் சொந்த பொண்டாட்டி சிரிக்கிறா, சொந்த தன் ஊர்க்காரா சிரிக்கிறா, எல்லாரும் சிரிக்கிறா, லோக்க மகளிர்கள் எல்லாரும் சிரிக்கிறார்கள். என்னை பார்த்து தாதை தமரோடும் என்னுடைய சொந்த அப்பா அம்மா என் மனுஷா எல்லாரும் என்னை பார்த்து வெக்கி போற அளவுக்கு ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்தேனே. மனமது சலிப்ப நாயம், நான் என்னோட மனம் சலிச்சு போற அளவுக்கு ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டேனே. எதனால தள்ளப்பட்டார்? உளமது சலிப்ப யாரும் வசைமொழி பிதற்றினாலும், காலம்பர பொழுது விடிஞ்சா ராத்திரி பர்யந்தம் எல்லாரும் என்ன, இவன் தானே, இவன மாதிரி ஒரு நீச்சன் கிடையாது, அவன மாதிரி ஒரு கெட்டவன் கிடையாதுன்னு ஊர்ல இருக்கிறவா எல்லாரும் என்ன வெசவி எனக்கு வசைமொழி தான் கேட்டிருக்கு, என்னை பத்தி பிதற்றி இருக்கா, என் மனசு துக்கப்படுமோ அப்படின்லாம் நினைக்காம என்னை பத்தி தப்பா தான் பேசியிருக்கா. அந்த தப்பா பேசினதையே நினைச்சு என் மனசு சலிச்சு போன அந்த கட்டத்துல அனைவரும் இழிப்ப நாடும், எல்லாரும் என்னை இகழ மனவிருள் மிகுத்து. எனக்கு மனசுல பொதுவா எண்ணங்கள் தானே அப்படி ரொம்பி கிடக்கும், தாட்ஸ். என் மனசோ இந்த மாதிரி ஒரு நிலைமையில அன்றைய தினம் எல்லாரும் வசைமொழி பேச என் மனசு இருளால ரொம்பி கிடந்தது. என் மனசு இருளால நிறைஞ்சு கிடந்ததே. எனக்கு ஒரு மனசுல ஒரு நம்பிக்கையே இல்லை, என் மேலேயே ஒரு நம்பிக்கை இல்லை. அந்த கட்டத்துல இருண்ட, ஏன் இந்த திருப்புகள் இன்னைக்கு எடுத்துட்டோம்னா, அப்படி ஹோப்பே இல்லாத இருட்டு ஜெயில தானே தேவகிக்கும் வசுதேவருக்கும் அந்த ஞான ஒளி போல ஒரு ஹோப், லைட் ஆஃப் ஹோப். அப்படி கண்ணன் வந்து தேஜஸ் பொருந்திய முகாரவிந்தத்தோட நீல மணி மின்றது போல இருந்ததாம் இருட்டு ஜெயில. அப்படி அந்த கண்ணன் வந்து நடுராத்திரி மழை கொட்டுறது, இடி மின்னல், அப்படி இருட்டு ஜெயில பொட்டு குட்டியா லட்டு கிருஷ்ணனா நீலமேக ஷியாமலனா வந்து தேவகி வசுதேவாளுடைய ஹோப்லெஸ்னஸ தீர்க்கும்படி, அவளுடைய மன கஷ்டத்தையும் கவலையும் தீர்க்கும்படி வந்தானே. அது போல இவருக்கு அருணகிரிநாத சுவாமிக்கு இந்த இடத்துல மனசுல எல்லாரும் வெசவி, இந்த எல்லாரும் வெசவருக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் என்ன வாழ்க்கை வாழ்ந்தேனே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டேனே அப்படின்னு நினைச்சு புழுங்கி மனசு முழுக்க இருளா சூழ்ந்த அந்த தருவாயில அடியேனும் நினைத்த நாளும் உடல் உயிர் விடுத்த போது அணுகி முன் அளித்த பாதம் அருள்வாயே. அன்னைக்கு அன்றைய தினம் எதுவுமே வாழ்க்கையில நான் பிரயோஜனப்பட்டு பண்ணல. இந்த உடல் தாங்கி இருக்கிற உயிரோ இந்த உடல்ல இருக்கிறதோ பிரயோஜனமே இல்லை. ஒரு காரணமோ காரியமோ இல்லாத வாழ்க்கைய வாழுறேன். இந்த வாழ்க்கையோ இந்த உயிருக்கோ ஏதாவது பிரயோஜனமோ, ஏதாவது ஒரு இந்த பிறவிக்கு பயன் இருக்கோ இல்லையோன்னு நேரா வடக்கு கோபுரத்துல ஏறுறேன். இன்னைக்கே குதிச்சு என்னோட உயிரை அந்த முருகனுக்கே சமர்ப்பணம் பண்றேன்னு குதிச்சு, முருகா அப்படின்னு அந்த தேவகி எப்படி நாராயணா எனக்கு எல்லா குழந்தையும் போறது, நீ ஏன் குழந்தையா வந்து இந்த அதர்மத்தை கேட்க மாட்டியான்னு கேட்டது போல இங்க அருணகிரிநாதர் முருகா எனக்காக நீ வரமாட்டியான்னு முருகான்னு சொல்லி குதிக்கும் போது அணுகி முன்னளித்த பாதம் உடலுயிர் விடுத்த போது, அன்றைய தினம் அன்னைக்கு ஒரு தடவை முருகானு முதல்ல எனக்கு வாயில வராத ஒரு நாமம் வந்ததே. ஒரு தடவை முருகானு கூப்பிட்டதுக்காக உன் மாமாவோ கோவர்தனத்தை ஒரு விரலால தூக்கினார். நீ நினைச்சிருந்தா என்ன ஒரு விரலால பிடிச்சிருக்க முடியாதா, ஏன் ஒரு கையால பிடிச்சிருக்க முடியாதா? 12 புஜங்களையும் தூக்கினா என்ன நீ பிடிச்ச, என் மேல இருந்து ஒரு தூசி கூட கீழே விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக உன்னுடைய திருவடி அணுகி முன் பாதம் அருள்வாயே. அன்னைக்கு எனக்கு ஸ்பர்ஷ தீட்சை கொடுத்து பின்பு என்னை இறக்கி உன்னுடைய திருவடியில நமஸ்காரம் பண்ணக்கூடிய அந்த ஒரு பிரஜ்ஞைய தந்தையே, அந்த ஒரு அனுகிரகத்தை பண்ணிய அந்த பாதம் எனக்கு தினமும் கிடைக்குமா?
அங்க தன தன தனத்ததான என முறை சொலிப்ப மீனை டமருகம் அப்படி டமருக்கமும் வீணையும் முரசும் தன தன தான தன தன தான் தன தன தான தன தன தான அப்படின்னு ஒலிப்ப அங்க முறை சொல்லி அங்க அப்படி ஒலிப்ப வீணை டமருக்க வேத கோஷங்கள் வரது போல அந்த அலைகள் எல்லாம் சேர்ந்து அடிக்கிறது போல ஒரு தடி நிகழாவே அசுரர்கள் லக்கமாரோ சமரிட விடுத்த ஜோதி ஜோதி முருகோனே. இருட்டா இருந்த மனசுல அசுரால அன்னைக்கு வேல் பாய்ச்சு மரத்தை வெட்டி சேவலாவும் வேலா அந்த மயிலாவும் மாத்தினியே, அது போல அந்த இருட்டுல வந்த ஒரு ஞான ஜோதியா வேலை பாய்ச்சது மின்னலையே பாய்ச்சது போல இருந்ததே. அது போல அன்றைய தினம் என்னை காப்பாத்த வந்த போது எப்படி சூரசம்ஹாரம் போது ஜோதியா ஜுவலித்தையோ, என்னுடைய இருள் சூழ்ந்த மனத்துல அந்த திரு உள்ளத்துல நீ ஜோதியா வந்து ஜோதி முருகோனேங்கிறார். என்னை மனமுருக்கி யோக ஜோதியா மட்டுமா வந்த ஜோதியா வந்து எப்படி எல்லாமே இதுல வர ஒரு வரியுமே அப்படி கிருஷ்ணாவதாரத்துல அவர் சொல்ற வியாக்கியானங்கள். இங்க முருகன் இவருக்கு அந்த அனுபவத்தை தரா. தேவகி வசுதேவாள் துக்கத்திலையும் துயரத்திலையும் அப்படி ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருக்கிறவாளுக்கு பொதுவா குழந்தை பிறந்தா அஜ்ஞானம் பிறக்கும்பா. ஆனா கண்ணன் பிறந்தோன்னு தேவகி வசுதேவாளுக்கு ஞானம் பிறந்துதான். ஏன்னா நிஜமாவே ஞானம் தான் பிறந்திருக்கு, பரபிரம்ம பிறந்திருக்கே, அதுதானே பிரம்ம ஞான ஸ்வரூபம். அந்த பிரம்ம ஞான ஸ்வரூபமே குழந்தையா வந்து பிறந்திருக்கே, அப்போ ஞானம் பிறந்தது இல்லையா. அவளுக்கு மனம் உருகித்து. அது மாதிரி இங்க அருணகிரிநாத சுவாமிக்கு என்னை மனமுருக்கி யோக அனுபூதி அளித்து பாத எனக்கு யோக அனுபூதி எல்லாம் தந்து பாதத்தை அருளிய பச்சை மேனி உமைபாலாங்கிற பச்சை மேனி உமைபாலா நீங்க கூப்பிடுறதும் ஆழ்வார் சாதிக்கிறது போலயே பச்சை மாமலை போல் மேனி பவழவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரே அப்படின்னு ஸ்ரீரங்கநாத பெருமாள் சொல்றது போல இங்க அப்பேற்பட்ட பச்சை உமை. ஏன் பச்சை உமைனா மீனாட்சியே அப்படி பச்சை திருமேனியா இருப்பாளாம். அந்த பச்சை திருமேனி கொண்ட உமை பாலா நீயும் பச்சை பச்சைன்னு அப்படி கனி போல கிளி போல மயில், அதுவும் பச்சை மயில் மேல வந்ததுனால பச்சை மேனி உடைய உமை பாலா அப்படிங்கிறார். இமையவர் துதிக்க இந்த ஞானமலை திருப்புகள். ஞானமலையில ஞானிகள் எல்லாம் போற்றக்கூடிய குரத்தி பாகா வள்ளி மணாலா சாட்சாத் இலக்கிய சசி பெண் மேவு பெருமாளே தெய்வயானையின் மணவாளா, குரத்தியுடைய மணவாளா, தெய்வயானையின் மணவாளா, எனக்காக வந்து என்ன தூக்கி தாங்கி அஜ்ஞானத்தை போக்கி ஞானத்தை ஏற்படுத்தி பாசக்கயிறுல அகப்பட்டு போயிருக்க வேண்டிய இந்த அஜ்ஞானிய ஜோதி ஸ்வரூபமா நீ சாட்சாத் நீயே வந்து 12 கரங்களால தூக்கினியன்னு முன்னாடி அவர் வாழ்க்கையில நடந்த அந்த சந்தர்ப்பத்தை ஞானமலையில அவர் அப்படி மனசால ஸ்மரிச்சுண்டு அவனுடைய கிருப்பையை அனுபவிக்கக்கூடிய ஞானமலை திருப்புகள், அழகான திருப்புகள். கரகர பிரியா ராகத்துல ரெட்டக்கல ரூபகம் 1 2 3 4 5 6 அப்படி ஒரு ஆவர்த்தனம். இந்த அழகான ஞானமலை திருப்புகளை இந்த அழகான சுப தினத்துல கண்ணனையும் அந்த கார்த்திகேயனையும் திருமால் மருகன் தானே அவன், அந்த கிருத்திகையும் ஜென்மாஷ்டமியும் சேர்ந்து வந்த இந்த சுப தினத்துல அனுபவிப்போம். மனையவள் நகை கபோரி